கோடீஸ்வரர். மாதம் 12 லட்ச ரூபா சம்பாதிச்சார் அபுதாபியில். சென்னையில் ஒரு ஹவுஸு, கோயம்புத்தூரில் ஒரு ஹவுஸு, கிட்டத்தட்ட 3000 கிராமுக்கு கோல்டு இதெல்லாம் வச்சிருந்தாரு. நான் அவரெல்லாம் ரீச்சே பண்ண முடியாது. ஆனால் எனக்கு தெரியும் அவரை, நான் அப்பப்போ பார்த்துருக்கேன், ஹாய் சொல்லுவோம், அவ்வளோதான். ஒருத்தர் அவன் எனக்கு கால் பண்ணுறாரு, 5000 ரூபா இருந்தால் அனுப்புங்கிறார். ஷாக். என்னாச்சு சார், என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் அவர் எனக்கு சமுட்டியில் அடித்த மாதிரி இருந்தது. என்னன்னா, இவர் சம்பாதிச்சாரு, எல்லாம் பண்ணார், இஸ் நாட் எவர் பெய்டு ஹிம்செல்ஃப். பசங்களுக்கு கல்யாணத்துக்கு கரெக்டாக கொடுத்துட்டாரு, இவனுக்கு கரெக்டாக கொடுத்துட்டாரு, கோல்டெல்லாம் கொடுத்துட்டாரு, பசங்க நம்மளே பார்த்துப்பாங்கன்னு. கடைசியில் எல்லா சொத்தையும் பசங்க எடுத்துட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. ஒரு மாதத்துக்கு 12 லட்ச ரூபா சம்பாதிச்ச ஆள் இப்போ திருச்சியில் ரெண்டல் ஹவுஸில் 5000க்கு இருக்காரு. அவரை நாங்கள் குருவாக பார்த்தவருங்க. அவர் பக்கத்தில் நம்ம ரீச்சே பண்ண முடியாது. அப்போ என்கிட்ட சொன்னார், மதுரை என்னோட 3 மாத சம்பளத்தை மட்டும் எனக்கு நீ நேரம் சேர்த்து வச்சிருந்தா தனி ஃப்ளாட்டில் உட்காந்துருப்பேன். ஆனால் எல்லாம் சேவிங்கிற பேரில், அசட்டுங்கிற பேரில் பண்ணிட்டேனே தவிர, பசங்களுக்கு பண்ணேனே தவிர எனக்கு நான் எதுவும் பண்ணல. அதனால் அந்த தப்பை நீ பண்ணிடாது. உனக்கு நீ என்ன பண்ணிட்ட, சேவிங் நீ என்ன பண்ணியிருக்க? நீ 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 வந்து நம்மளாம் ஆயில் அண்ட் கேஸ் எம்ப்ளாயிஸ், வெளியில் போகிறோம், ஃபாரின் போகிறோம், எங்கேவோ போகிற, திருப்பி வர 45 வயசில் நீ ஊருக்கு வர, உனக்கு மந்த்லி 1 lakh யார் கொடுப்பா? உன் பொண்ணு கொடுக்குமா? உன் பையன் கொடுப்பாங்களா? உன் மனைவி கொடுப்பாங்களா? உங்கள் அம்மா கொடுப்பாங்க? ஒரு கேள்வி கேட்டார், எனக்கு ஆன்சர் தரல. அம்மா யார் கொடுப்பா? நோபடி வில் நாட் கிவ். 1000 ரூபா நம்ம கடன் கேட்டாலே நீ கொடுக்க மாட்டாங்க. அப்போ எனக்கு அந்த ஒரு ஸ்பார்க் இருக்குல்ல, அந்த ஸ்பார்க் தான் அவரோட ஸ்பார்க் எனக்கு கிடைச்சதுக்கப்புறம், அப்போ நமக்குன்னு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கும்போது தான் நான் ஒன்றா ஸ்டார்டட் டு ரீட். அப்போ ஃபினான்ஸ்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னங்கிறது கிராஜுவலாக 2017 தான் நான் படிக்கவே ஆரம்பித்தேன். இன்னைக்கு it's around 6 crores. It's my portfolio. 6 கோடி உங்களோட portfolio. 6 crore my portfolio. All together, real estate, a gold, a stock, mutual fund and corporate bonds. All together, it's a 6 crores. Monthly 2 lakhs and my income. Jewelry போனால் சிட் ஃபண்டில் நான் போடல, நான் அந்த மாதிரி முட்டாள்தனமான நான் பண்ணல. ஜுவல்லரி போனேன் சார், 12 month ஸ்கீமு, 11 மாதம் நீங்கள் கட்டுவீங்க, 12ஆம் மாதம் நாங்கள் கட்டுவோம். நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜ் கிடையாது, ஜீரோ. மேக்கிங் சார்ஜும் ஜீரோ. நீங்கள் வந்து லேடிஸ்க்கு தான் தெரியும். ஒரு கோல்டு எடுக்க போனீங்கன்னா 12% 22% வரையும் இருக்குது. கரெக்டாக நான் 10,000 ஆரம்பித்தேன். 2017 10,000, 2018 20,000, 2019 50,000, 2020 70,000, 2021 1 லட்சம், 2022 1.5 லட்சம், 2022 2 லட்சம், 2023 2.5 லட்சம் மந்த்லி. ஐ எம் டாக்கிங் அபவுட் மந்த்லி. டேக்ஸ் அவரே ஃபைல் பண்ண சொல்லுங்கள். டாக்டர் சொல்கிறேன், படித்தவர் MBBS தானே, அவரே ஃபைல் பண்ணுங்க. அவர் வந்து அவரோட ஆடிட்டை கூப்பிடுவார். ஏன்னா தெரியல, நமக்கு தெரியல, ஈவன் படித்த ஆளுங்களுக்கும் புரியல. அப்போது நான் என்ன பண்ணேன்னா, என்னை அறியாமலே 2013-14 லேண்ட் வாங்கிட்டு இருந்தேன். அப்போது நானாகவே எனக்குள்ளே என்ன பண்ணுச்சு, காசு இருக்குது, நம்ம ஏதாவது பண்ணணுமேனு சொல்லி கிராம்ஸாக கொஞ்சம் கோல்டு வாங்க ஆரம்பித்தேன். அங்கேருந்து கொஞ்சம் பியூராக கோல்டெல்லாம் கிடைக்குங்கிறதுனால கோல்டு ஆரம்பித்தேன். ஆனால் நான் சொன்ன மாதிரி நான் 1500 AED ஆரம்பித்தவன். இப்போ லாஸ்ட்டாக 2023 ஏப்ரல் வரையும் $6,500 ஃபார் மந்த். தட் இஸ் மை பேக்கேஜ். ஓகே. பட் ஹவ் ஐ ஜம்ப்ட், தட் இஸ் ஆல் ஸ்கில் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் என்ன சொல்கிறது, ஒரு உந்துதல் எனக்குள்ள ஒரு வெறி இருந்துகிட்டே இருந்துச்சு. கடைசி பேக்கேஜ் வந்து $6,500 ஃபார் மந்த். ஒரு பையன் வந்து நான் 10th நான் போகல, பட் அவன் 10th 11th முடிச்சிட்டான், காலேஜெல்லாம் முடிச்சிட்டான், என்னென்னவோ படிக்க ஆரம்பிச்சிட்டான். US இருக்கான், சாஃப்ட்வேரில் இருக்கான், மாதம் 4,000 தான் வாங்குறேன். அந்த டேட்டில் நான் $5,600 வாங்குறேன் ஈராக்கில். நான் சொன்னேன், டே என்னோட சேலரி 5,000, நீ என்னடா US போய் ஏன்டா வேலை பார்க்குறேன் நான் கேட்டோன்னு தான் அவனை கேட்டான், நீ என்ன படிச்சிருக்க வீட்டுக்குள்ளே வாங்கினான். அவன் அப்போ தான் என்னை ஃபஸ்ட் டைம் அவன் வீட்டுக்குள்ளே நீ விட்டான். நம்ம ஒரு இடத்த ரீச் ஆனதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுக்குள்ளே நான் போனேன். இத்தனை வருஷம் நான் என்னோட நண்பன் தான், அவன் இங்கிலீஷ் மீடியம், நான் தமிழ் மீடியம், அவ்வளோதான். அப்போ தான் வீட்டுக்குள்ளே போய் சொன்னேன், இது மாதிரி நான் வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு கண்ட்ரியாக போனேன். இப்போ நான் வந்து ஆயில் அண்ட் கேஸில் சேஃப்டி ப்ரொஃபஷனலாக இருக்கேன்னொன்னே அவன் ஒய்ஃப்லாம் ஆச்சரியப்படுறாங்க. டேக்ஸ் ஃப்ரீ மிடில் ஈஸ்ட்டில். நான் வாங்கின சேலரி இன்னைய வரையும் எல்லாமே டேக்ஸ் ஃப்ரீ. அதாவது உங்கள் சேலரி முழுக்க உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும், எதுவுமே கிடையாது. ரைட்டா? அப்போது அதெல்லாம் அவங்க கேட்கும்போது அந்த நேரம் தான் எனக்குள்ளே ஒரு உந்துதல். அப்போது நம்ம எல்லாத்தோட பெஸ்ட்டாக மாறிட்டோங்கிறத நான் உணர்ந்தேன்.